அதான் இப்போது வாரியாருடைய ஆன்மீக பயணம், சொற்பொழிவு, இதிலெல்லாம் அறப்பணிகள், இது மாதிரிலாம் அவர் நிறைய பண்ணியிருக்காரு. அவருக்கு அப்புறம் யாராவது இந்த மாதிரி இன்னும் சிறப்பாக யாரும் வராதுக்கு என்ன காரணம் சார்? நேற்று இன்று நாளே ஒரே வாரியார் சுவாமிகள் தான். அது காரணம் என்னென்னா, இப்போ 63 நாயன்மார்களுக்கு பிறகு நம்ம வாழ்க்கையில் சொல்ல முடியலையே. சேக்கிழார் தொகுத்தார் 63 நாயன்மார்களை. தில்லைவாழ் அந்தனதம் அடியார்க்கும் அடியேன் என்று சுந்தரருக்கு சுவாமியை சிவபெருமானை அடியெடுத்து கொடுத்தார். அந்த 63 நாயன்மார்களுக்கு பிறகு இன்னொரு நாயன்மார் நம்ம சொல்ல முடியலையே. அத்தனையோ பல ஆண்டுகளுக்கு பிறகுதான் நம்ம வாரியார் சாமிகளை 64வது நாயன்மார் என்று குறிப்பிட ஆசைப்பட்டு சொல்லி வரோம் நாம். ஆனால் அந்த லிஸ்ட்டில் இன்க்ளூட் ஆகுதா? இல்லையே. அதுவே நம்ம அப்படி சிரமப்படுறோம். வாரியாரை போல வாழ்வதற்கு அந்த தர்ம சிந்தனை வேணும். குடும்பத்தை பற்றற்ற முனிவராக வாழணும். சம்பாதிச்ச பூரா ஊருக்கும் உலகத்துக்கும் கொடுக்கணும். ஒரு மக்கள் தெலுங்கு தான் வாழ்ந்தார். அந்த மக்கள் தெலுங்கத்துக்கு வாரியார் கொடுத்த பட்டம் தான் பொன்மனச்செம்மல். அது மாதிரி வாரியார் மாதிரி வாழ முடியுமாங்க? குடும்பம் அப்புறம் தான் முடியும். உலகம் தான் குடும்பம். இந்த மக்கள் தான் அவருக்கு குழந்தைகள். இந்த கோயில்கள்லாம் இப்படி இருக்கே அப்படின்னு புனரமைச்சார். காஞ்சி பெரியவாவே வாரியார் சாமிகள் மீது அன்பு கொண்டவர். பல அறப்பணிகளை செய்ப்பான்னு சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி அறப்பணிகளை செய்யணும். அன்னை தமிழுக்கு பணி செய்யணும். ஞானம் இருக்கணும், கல்வி ஞானம் இருக்கணும், சங்கீத ஞானம் இருக்கணும், அர்ப்பணிப்பு இருக்கணும், அறம் செய்கிறது குணம் இருக்கணும், தன்னை அர்ப்பணித்து அப்படியே உருகி போகிற மெழுகுவர்த்தியாக வாழ்கிற அந்த மனம் வேணும், வள்ளல் தன்மை வேணும், சேர்த்து வைக்காமல் இந்த உலகத்துக்காக அள்ளி கொடுத்த அந்த தர்ம குணம் வேணும், அறம் சீலம் வேணும், ஒழுக்கம் வேணும். இப்படி பல்வேறு அந்த களங்களிலே அவரால் மட்டுமே பயணிக்க முடிந்தது. அவர் இடத்தை நிரப்ப இன்னொருத்தர் வரல. அவர் மேல் பேச முடியாது. பிரசங்க உலகின் சாம்ராட் அவர், ராஜாதி ராஜா. அவரை மாதிரி பேச முடியாது. இப்போ நாம் கூட பேசுகிறோம், இலக்கிய நயத்தோடு கொஞ்ச நேரம் தான் பேச முடியும். அப்புறம் சாதா கொள்ளைக்க லாங்குவேஜ் வந்துடுறோம். அவர் இசை ஞானம், சமஸ்கிருதம் நல்லா தெரியும். எல்லா பக்தி இலக்கியங்களும் அவருக்கு தெரியும். சங்க இலக்கியங்களும் தெரியும். அதே மாதிரி ஆழ்வார்களை பாசனங்களை பாடுவார், பிரபந்தங்களை பாடுவார். அதே மாதிரி தேவார திருமுறைகளை அப்படியே கரைச்சி குடிச்சவர். கம்பராமாயணமா, மகாபாரதமா, அருணகிரிநாதரா, குமரகுருபரா, கச்சியப்ப சிவாச்சாரியாரா, எது வேணாலும் எப்போ வேணாலும் எப்படி சொல்லிட்டு போகிறார். காரில் போன பட்டணத்தார் நான் சொன்னேன். பட்டணத்தை வளம் வந்த நவீன கால அருணகிரிநாதர். அவர் அருணகிரிநாதருடைய பக்தர். அருணகிரிநாதர் ஒரு பாட்டு நம்மளால் சொல்ல முடியாது சார். அந்த அருணகிரிநாதருடைய திருப்புகளுக்கு நிறைய விளக்கங்கள், புத்தகங்கள் எழுதியிருக்காரு. அவர் மாதிரி புத்தகம் எழுதலை, அவர் மாதிரி பேச முடியல, அவர் மாதிரி அள்ளி கொடுக்க முடியல, அவர் மாதிரி ஞானம் இல்லை, அவர் மேலே தன்னை மாதிரி தன் குடும்பம், வாழ்க்கை, உலகம் எல்லாமே இந்த மக்கள் தான் என்று வாழ்ந்த அந்த வாழ்க்கை நெறிமுறைகளை அடாப்ட் பண்ணுறதுக்கு இங்கே இப்போ யாரும் பிறக்கலை. அதனால தான் இன்னொரு வாரியார் இந்த மண்ணில் தோன்றலை. இனி வருவார்கள் என்பதுக்கும் எந்தவித சாட்சியமும் இல்லை, சான்றும் இல்லை, அறிகுறிகளும் தெரியல. அதனால் வாரியார் ஒருவர் தான், வள்ளலார் ஒருவர் தான்.